பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம், அவர் யாருக்கு போதிப்பார்? குழந்தை அனுபவத்தில் இருந்து புருஷர் அனுபவத்துக்கு வந்தவர்களுக்கு போதிப்பார். அதாவது பால் மறந்தவர்களுக்கு போதிப்பார். அவரை வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேடுகிறவர்களுக்கு அவர் போதிப்பார். அதே போல் நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம், மிக அழகாக போட்டிருக்கு, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் தெரிவிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை நம்ம நேற்று பார்த்தோம். அதே தாவீது அதே சங்கீதத்தில் அடுத்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நமக்கு நன்கு தெரிந்த காரியம், நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, வார்த்தையை பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ யார் தெரிந்து கொள்கிற வழியை யாருக்கு போதிப்பார்? எந்த மனுஷன் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுறானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை, தாம் தெரிந்து கொண்ட வழி. அப்போ தாம் தெரிந்து கொண்ட வழின்னா அது எவ்வளோ ஒரு மேலான வழி பாருங்கள். அந்த மேலான பாதையை, மேலான வழியை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் போதிப்பார் என்று சங்கீதக்காரன் தாவீது மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற செய்தி அதுதான். அவர் யாருக்கு போதிப்பார்? பால் மறந்தவனுக்கு போதிப்பார். அவர் யாருக்கு போதிப்பார்? எந்த மனிதன் வாஞ்சையோடு தாகத்தோடு அவரை தேடுகிறானோ அந்த மனிதனுக்கு போதிப்பார். அவர் யாருக்கு போதிப்பார்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு போதிப்பார். அவர் யாருக்கு போதிப்பார்? அழகா போட்டிருக்கு, எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அந்த மனுஷனுக்கு அவர் போதிப்பார். இந்த நாட்களில் அதிகமாக நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம். இன்றைக்கு இந்த உலகத்தில் தெய்வ பயம் என்பது அற்று போய்கொண்டே இருக்கிறது. அநேகருக்குள்ள அந்த தெய்வ பயம் இல்லை, ஊழியக்காரங்களுக்குள்ளே இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே இல்லை. நாங்கள் பல வருஷமாக கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க கிட்ட கூட அந்த தெய்வ பயம் இல்லை. ஏன்னா தெய்வ பயம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் தப்பு பண்ண மாட்டான். என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு விஷயத்தை நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய கிருபையை நீங்கள் அளவிடவே முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நமக்கு நிறைய வசனம் தெரியும். என்னுடைய மனதை பாதித்து நான் அந்த வசனத்தை வாசித்து நான் கர்த்தருக்குள் என்னுடைய இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்த ஒரு வேத வசனத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் நமக்கு நன்கு தெரிந்த சங்கீதம் தான். தேவனுடைய கிருபையை பற்றி தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 103வது சங்கீதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களா. 103:11, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கான். அப்போ ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய கிருபை உங்கள் வாழ்க்கையில் வேணுமா? தாவீதை குறித்து சாலமோன் சொல்லுவார், என் தகப்பனுக்கு நீர் காண்பித்த கிருபை பெரியதும்பாரு. இங்கு சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அந்த மனுஷனுக்கு இந்த வானம், ஏதாவது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய கிருபையை தருவாராம். யோசிச்சு பாருங்க ஐயா. தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுவது கிருபை, அது ஒரு பகுதி. இன்றைக்கி அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு எப்படி வேணாலும் வாழலான்னு போயிடாதீங்க. உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெரிதாய் விளங்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் இதை படித்து என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கேன். அதனால் தைரியமாக சொல்கிறேன், ஆண்டவரே, நான் அந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் உமக்கு பயந்து வாழணும். அதாவது தேவனுக்கு பயந்து, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மனுஷனுக்குள்ளே தெய்வ பயம் இல்லை. தேவனுக்கு பயந்தோம் அப்படின்னா உபதேசம் குழப்பம் பண்ண மாட்டோம், வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டோம், வலது போகிறோம் இடது போகிறோம் சாய மாட்டோம், ஒழுக்கமாக இருப்போம். பண விஷயத்தில் ஒழுக்கமாக இருப்போம், பெண் விஷயத்தில் ஒழுக்கமாக இருப்போம், எல்லா விஷயத்துலையும் ஒழுக்கமாக இருப்போம். இன்றைக்கி ஒழுக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பயம் இல்லை.
தெய்வ பயம் இருந்தால் ஒழுக்கமாக இருப்போம். இந்த வசனத்தை படித்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவு பெரிய கிருபை எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயந்தேன். நான் வசனத்தை மறுபடியும் படிக்க பாருங்கள், அழகாக இருக்குங்க. எப்படி போட்டிருக்கு? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்குதான். யோசிச்சு பாருங்க. இங்கே மட்டும் சொல்லு, அடுத்து மறுபடியும் சொல்கிறாங்க. படிக்கிறேன் பாருங்களா. அதே சங்கீதம் 103:17 படிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே அளவில்லாமல் வரணுமா? உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே பெருகணுமா? கர்த்தருக்கு பயப்படுங்க. கிருபைன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள இந்த கிருபை உபதேசிகள் சொல்கிறத தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது ஒரு ஃப்ராடு கூட்டம். இந்த ஃப்ராடு கூட்டம் எப்படி வேணாலும் வாழி, என்ன வேணாலும் பண்ணு, கிருபை ஒன்றை தாங்குதுன்னு சொல்லி இன்றைக்கி தப்பாக போதிச்சுக்கிட்டு இருக்கு. வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்குது. இங்கே படித்தோம், 17ஆம் வசனம் படித்தோம், ரொம்ப அழகாக இருக்குது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாருங்க. உங்களோடு என்னோடுன்னு சொல்கிற செய்தி என்ன? அவர் யாருக்கு போதிப்பார்? எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியே அவர் போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் நமக்கு போதிக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய கிருபை, அளவிட முடியாத கிருபை உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும். நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவ கிருபை தலைமுறையாக உங்கள் குடும்பத்துக்கு உண்டாகுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. பொல்லாப்பை விட்டு விலகுங்க. வசனத்துக்கு விரோதமாக வாழாதீங்க. கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஊழியத்தில் உண்மையாக இருங்க. பண விஷயத்தில் உண்மையாக இருங்க. பாலியல் விஷயத்தில் உண்மையாக இருங்க. நேர்மையாக இருங்க. கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறதுனால மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தீமையை வெறுப்பான், பொல்லாப்பை விட்டு விலகுவான். பொல்லாப்பை விட்டு விலகுறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அநியாயத்துக்கு கை நீட்ட மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுறவங்களை பற்றி எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு போதிக்கணுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் மேலே அளவில்லாமல் இறங்கி வரணுமா? கர்த்தருக்கு பயப்படுங்க. இந்த கிருபை எல்லாம் தாங்கும், என்ன கிருபை எல்லாம் செய்யும், என்ன வேணாலும் செய்யும், நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்கிற இந்த ஃப்ராடு கூட்டத்தை நம்பாமல் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.